ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா. எல்லாம் நோட் பண்ணிக்கோ. முக்கியமானது தான், பழைய காலத்து டிஷ் தான். சொல்லுங்கள். கருணக்கிழங்கு மசியல் பண்ணுறேன். அதுக்கு கருணக்கிழங்கை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மண்ணெல்லாம் நல்லா அலம்பி எடுத்துட்டு அப்புறம் பீல் ஆஃப் பண்ணி அது தோலெல்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதுக்கு மேலே உப்பு போடணும். போட்டு இதை நல்லா குக்கரில் சாதத்தோடையே இதை வச்சு வேக வச்சு எடுத்துட்டுருவேன் இந்த கருணக்கிழங்கை. அப்புறம் 1 by 1 சொல்கிறேன் நான். இது தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் இதோடய போட்டு வேக வச்சுடுவேன். வேக வச்சு இதை மூடிட்டு இது குக்கரை மூடிடுவேன். இந்த கருணக்கிழங்கு இப்படி தான் வேக விடுவேன் நான். தனியாக ஏனத்தில் போட்டு வேக விட்டுன்னு இருக்க மாட்டேன். அடுத்து இதுக்கு வெத்த குழம்பு வைக்கிறேன். கொத்தரங்காயை 2 கிள்ளி போட்டு வெத்த குழம்பு வைக்கிறேன். அதுக்காக கொத்தரங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெத்த குழம்புக்கு. புளி பாருங்கள் எவ்வளோ நினச்சிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் இதுதான் புளி. வெத்த குழம்புக்கு நான் நினச்சிருக்கிற புளி இவ்வளோதான். இதை தான் 3 times கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதை போட்டு இந்த வெத்த குழம்பை வைக்கிறேன். இது வெத்த குழம்புக்கு. இது இந்த கருணக்கிழங்குக்கு இந்த வெந்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளித்து இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருவேன். அதை அடுத்தடுத்து செய்யும்போது காமிக்கிறேன். வெத்த குழம்புக்கு எண்ணெய் காயிருக்கு. இதை கடுகு போடுறேன். இது போட்டு நான் கேஸ் பண்ணிட்டு வெந்தயம், கட்டி பெருங்காயம், ஒரு மிளகா வச்சு வெந்தயம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் போட்டேன். வேறு ஒன்று வெந்தயம் வறுபட்டோம்னா நல்லா செவக்க வறுத்தோம்னா இந்த மிளகாயும் கட்டி பெருங்காயும் வெந்தயம் வறுபட்டோம்னா இந்த கருவேப்பிலை போடுறேன். அதோட கொத்தரங்காயும் போடுறேன். கொஞ்சம் வதங்கிக்கட்டும். நீங்கள் கம்மரம் வெட்டி போடுங்க. கம்மரம் வெட்டி போடுங்க. இப்போ கொத்தரங்காய் வதங்கிடுத்து. இந்த புளி காமிச்சா இல்லையா உங்கள்கிட்ட, அதை 3 தடவை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை தான் போட்டேன். இப்போ ஊற்றினேன். இது கொதித்து முடிக்கணும். கொத்தரங்காயெலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து, ஏற்கனவே வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வெந்து. இதுக்கு உப்பு போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன். அவ்வளோதான். அது பாட்டு கொதிக்கட்டும். அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. மசியலுக்கு வேக வச்சதை நல்லா கரண்டியாலேயே மசிச்சிருக்கேன். அதனால 1 2 கட்டி இருக்குது கருணக்கிழங்கு. இப்போ இதுக்கு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி முதல்ல மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் மசிச்சு எடுத்துன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். கொத்தரங்காய் வெத்த குழம்பு ரெடியாக எடுத்து பாருங்கள். இதுதான் நல்லா வதங்கின உடனே புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குறுக்கிட்டு கரெக்டாக ஒரு வேளைக்கு வரும் பாருங்கள். கொஞ்சமாக வெத்த குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான். மசியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கிண்ணத்தில். அது இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு போட்டு இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு முதல்ல அதை வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசியலை போடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இதோட சேர்த்து கொதிக்க விடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். கடுகு வெடிக்கிறது மசியலுக்கு. ஆமாம், மசியலுக்கு கடுகு போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். அது வெடிக்கட்டும். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுடுறேன். வேற எண்ணெய்லாம் கொஞ்சம் வாசனையாக இருக்காது இல்லையா? ஆமாம், தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக இருக்கும் மசியலுக்கு. ஆமாம், எஸ். உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வச்சுட்டுருக்கேன். இதுதான் உரப்பு. இதுக்கு வேறு எதுவும் கிடையாது. வாசனைக்கு கருவேப்பிலை, உரப்புக்கு பச்சை மிளகாய், அப்புறம் டேஸ்ட்டுக்கு எலுமிச்சம்பழம். ஆமாம், புளிப்பு டேஸ்ட்டுக்கு. ஓரளவு கரண்டியில் மசிச்ச போதே மசிஞ்சு கொடுத்து இருந்தாலும் அந்த இஞ்சியோட சேர்ந்து அது கலக்கணும் போனோம். அதுக்காக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டுருக்கேன் கருணக்கிழங்கு. இந்த கருணக்கிழங்கு மசிச்சு வச்ச தண்ணியே இதுக்கு ஊற்றி நான் இது பண்ணிடுவேன், வேஸ்ட் பண்ணாமல்.
வேக வச்சேன்ல அந்த தண்ணி அதே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கட்டி தட்டாமல் இருக்கும் அந்த கருணக்கிழங்கு. அதுக்காக ஃபஸ்ட்டு டைம் இருந்தாலும் சூட்டில் போடுறது. இதை வழித்து இதில் குக்கரில் இதுலேருந்து மிக்சிலேருந்து வழித்து இதை ஊற்றுறேன். இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க, வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. கருணக்கிழங்கு மசியல் பழைய கிழங்காக வாங்கி ஆமாம் செய்யுங்க. பழசு தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு காராது, உங்களுக்கு அரிக்காது, கையை அரிக்காது. பழசு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். புது கிழங்கு பழைய கிழங்குங்கிறது கலர் டல்லாக இருக்கும். பழைய கிழங்கு புது கிழங்கு புதுசாக இருக்கும். அப்படியே வயசான அவள்கிட்ட கேட்டுலாம் அவள் கரெக்டாக சொல்லுவாள். ஆமாம். இது வந்து நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் அப்படி மாதத்துக்கு 2-3 தடவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறதெல்லாம் அரை கிலோ 1 கிலோ, அம்மாலாம் 3-4 கிலோ வாங்கி சாக்கில் போட்டு ஓரமாக போட்டு வச்சுருவா கீழே. இப்போ வாசல் இந்த கூட்டு வண்டியில் வருமானம் பெருசாக ஒரு வண்டி கூண்டு கட்டின்னு வருவாங்களே, அதில் வாங்கி மொத்தமாக போட்டு வச்சுருவா. அப்பப்போ தொகையில் அரைப்பா, வெத்த குழம்பு வைப்பா, பசியல் பண்ணுவா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இங்கிலீஷ் கறிக்கெல்லாம் இப்போ தானே வருது. ஆமாம் ஆமாம். அப்போலாம் கருணக்கிழங்கு கிராமத்தில் வரும், வண்டியில் வரும். ஆமாம், கூட்டு வண்டியில். இப்போல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு இருக்கோம் நிறையா. அவ்வளோ நல்லது சக்கரவள்ளி கிழங்கு. டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே நல்லதுங்கிறா டாக்டர்ஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு நான் 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் கிலோ. வெள்ளைக்கிழங்கு சிவப்பு கிழங்குன்னு வரும். ஆமாம், 2 விதமாக இருக்கும். இந்த வெள்ளைக்கிழங்கு நார் இருக்கா, சேப்பு கிழங்குல கொஞ்சம் நார் இருக்கும். ஆனால் சேப்பு கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெள்ளைக்கிழங்கு அப்புறம் தானே வந்து வர ஆரம்பிச்சிது சக்கரவள்ளி கிழங்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கருணக்கிழங்கு வாங்குற போது நல்ல பழைய கிழங்காக வாங்குங்க. பழசாகவே வந்து இப்போ கடையில் இப்போல்லாம் வண்டியில் வரதில்லை. மெட்ராஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கல, புது கிழங்கு தான் கிடைக்கிறதுனா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பீலர் பண்ணுங்க. கையை அரிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகள் தான் சொல்கிறேன். பெரிய வயசானவங்க அதெல்லாம் புரிஞ்சு இது பண்ணிட்டுருவா. அவளுக்கு தெரியும் இது கொஞ்சம் லைட்டாக அரிக்கும்ட்டு. ஆனால் பட் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும் இப்படி பண்ணி சாப்பிடல. இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளித்து இதை போட்டு இந்த மசியல் பண்ணி எலுமிச்சம்பழ ஜூஸை புழிஞ்சு சாப்பிட்றச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வெத்த குழம்புக்கும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் மசிச்சு முடிச்சு கொதி வச்சதுக்கப்புறம் தான் மாமி ஆறுனதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழ சாறு விடுவா. ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து எலுமிச்சம்பழ சாறு விடுவேன். கொதி கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி தரும். ஆமாம். உங்கள் காலத்துலலாம் இதை வந்து காம்பினேஷன் இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னா எல்லாம் ஒரு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால தான் இப்படி செஞ்சுருக்கேன். குடும்பமாக தான் செஞ்சுருக்கேன். அம்மியில் உட்காந்து இழப்போம். அதை ஒவ்வொரு பிட்டாக எடுத்து வச்சு வேக வச்சதை, குக்கர் கிடையாது, வெறும் கிண்ணத்தில் தான் வேக விடுவா. எடுத்து ஒவ்வொன்றா கரண்டியில் எடுத்து வச்சு மசிச்சு அதை வழித்து எடுத்து விட்டு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அப்புறம் இஞ்சியை வச்சு நல்லா அதில் நசுக்கி அதை எடுத்து வச்சுக்கிண்டு அப்புறம் அதை தண்ணி அலம்பி ஊற்றிட்டு எடுத்து வந்து இது பண்ணுவோம். நானே நிறையா தரம் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். மிக்சி இல்லாமல் அம்மியிலேயே அரைச்சி நானே செஞ்சுருக்கேன். இதை பச்சை மிளகாய் இதோட அரைக்கக்கூடாது, கலர் மாறிடும். அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டேன்னா அந்த உரப்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து இது எலுமிச்சம்பழம் முடியாமல் புளி கரைச்சி ஊற்றியும் பண்ணுறா. அவாவா டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது. நான் மோஸ்ட்லி புளி கரைச்சி ஊற்றி பண்ணதில்லை. நான் எலுமிச்சம்பழம் முடிஞ்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இதை நேற்று கூட யாராவது ஒரு நேரம் கேட்டிருந்தேன், ஜீரகத்துக்கு பருப்பொடிக்கு ஜீரகம் மிளகு போடுவேலான்னு. போடுவா, ஒரு சில பேர் போடுறா மிளகு ஜீரகமெல்லாம். பட் எங்கள் இடத்துல சொல்லிக் கொடுத்த விதத்தில் மிளகு போடுறதில்ல, மிளகும் போடுறதில்ல, ஜீரகமும் போடுறதில்ல. நான் போட்டு செஞ்சதில்லை. ஒரு தாட்டி செஞ்சு பார்த்தேன். மாமா சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னார். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கும் அது வாய்க்கு பிடிக்கல. அது ஒரு மாதிரி மருந்து வாசனை வருது. இல்லை, மிளகு பொடி வாசனை வரும். மிளகு போட்டால் மிளகு கொஞ்சம் தான் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னாக்கா நேற்று சாப்பிட்டோம். கொஞ்சம் நெய் நான் சொன்ன மாதிரியே சூடாக சாத்தா போட்டு 2 முட்டை நெய்யை ஊற்றி பருப்படி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருந்தது. தொட்டுக்கத்து சுட்டாப்பழம் அவ்வளோ அருமையாக இருந்தது. சுட்டாப்பழமும் பருப்படியே இருந்தாலே போதும், தேவாமிரதமாக இருக்கும். ஸோ இதான் பிளான் பண்ணுறச்ச பருப்பு பொடி, புளிக்காய்ச்சல், கொஞ்சம் வடம், அப்பளம்லாம் பொறிச்சு ஒன்று எடுத்துன்னு போயிட்டானா, ஒரு சம்பளத்தில் எடுத்துன்னு போயிட்டோன்னா எப்படி காரு வேனில் போனால் கூட நம்மளுக்கு ஈஸியாக ஒரு குக்கர், ரைஸ் குக்கர் எடுத்துன்னு போனால் கூட போகிறோம். போகிற இடத்துல அழகாக ஆயிடுச்சா? ஆயிடுது.
நான் இப்போ இந்த எலுமிச்சம்பழ ஜூஸையும் இதில் ஊற்றிடுறேன். வேணும்னா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா கொத்தரங்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு மசியல் இதுதான் சண்டே ஸ்பெஷலு. ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. கொத்தரங்காய் பார்த்தீங்கன்னா பச்சை கொத்தரங்காய் தான், வத்தல் கிடையாது. பச்சையாக வாங்கிட்டு வந்த கொத்தரங்காயை தான் வதக்கிட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கேன் நான். சீரகத்தை வாங்கிட்டு வந்தது. ஸோ அதனால் ஏதாவது டவுட் இருந்தால் செய்யுங்க. மாமிகிட்ட கேளுங்க கமெண்ட்ஸில். மாமி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவா. கொத்தமல்லி மேலே போடலாம். இதுக்கு போட வேண்டாம். கொத்தமல்லி மசியலுக்கு போடக்கூடாது. ஸோ இன்றைக்கி தான் எங்கள் சமையல் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.